நேற்று காலையில் வீட்டில் 2 பிரெட் பாக்கெட் இருந்தது. ஒரு பாக்கெட் பிரெட் மசாலா பண்ணிக்கலான்னு பூண்டு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி மட்டும் விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண பிரெட்டை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கேப்சிகம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரெட் மசாலா ரெடி. காரத்துக்கு வேணால் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் சேர்க்கலை. தம்பி பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பழைய சாதம் இருந்தது, சாப்பிட்டுட்டேன். காலையிலேயே இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்து கிரைண்டரில் போட்டு விட்டேன். 2 கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு, இறை போட்டு வரலான்னு போயிருந்தேன். தம்பியும் வரேன்னு சொல்லியிருந்தான். இந்த கோழி பார்த்திங்கன்னா குஞ்சு பொரித்து ஒரு 3 வாரம் இருக்கும். இன்னொரு கோழி பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தான் ஆகுது.